திரிசூல் காஞ்சிபுரம். சார்பாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மேனாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே எங்கே நடைபெற இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கமாக மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்ட முழக்கம் எழுப்பப்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, பாமக வளர்கவே, பாமக வளர்கவே, பாமக வளர்கவே, பாமக வளர்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மின் கட்டண உயர்வை கண்டித்து, மின்கட்டண உயர்வை கண்டித்து, மின் கட்டண உயர்வை கண்டித்து மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமகவின் ஆர்ப்பாட்டம், பாமகவின் ஆர்ப்பாட்டம், பாமகவின் ஆர்ப்பாட்டம். பாமகவின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு தமிழக அரசு, தமிழக அரசு. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். மின் கட்டண உயர்வை கண்டிக்கின்றோம், மின்கட்டண உயர்வை கண்டிக்கின்றோம், மின் கட்டண உயர்வை கண்டிக்கின்றோம். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். தமிழக அரசு, தமிழக அரசு மின் கட்டண உயர்வை ரத்து செய், மின் கட்டண உயர்வை ரத்து செய். அமல்படுத்து, 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 அமல்படுத்து. மாத மாத கணக்கீட்டை, மாத மாத கணக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து, உடனடியாக அமல்படுத்து. மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி, மு.க. ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒருமுறை மின்கட்டணம், மாதம் ஒருமுறை மின்கட்டணம். வாக்குறுதி என்னாச்சு, வாக்குறுதி என்னாச்சு. ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்குது, ஷாக் அடிக்குது. மின்சார கட்டணம் ஷாக் அடிக்குது, மின்சார கட்டணம் ஷாக் அடிக்குது. அடிக்காதே, 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 அடிக்காதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே. கெடுக்காதே, கெடுக்காதே, கெடுக்காதே.
கெடுக்காதே கெடுக்காதே வியாபாரி வாழ்வை கெடுக்காதே வியாபாரி வாழ்வை கெடுக்காதே விலைவாசி உயர்வு மறுபக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு மறுபக்கம் கட்டண உயர்வு மறுபக்கம் மின்கட்டண உயர்வு மறுபக்கம் மூச்சு முட்டுது தமிழ்நாடு மூச்சு முட்டுது தமிழ்நாடு ஆட்சி நடப்பது பெருங்கேடு ஆட்சி நடப்பது பெருங்கேடு தேர்தல் முடிந்து உயர்த்துகிறாய் தேர்தல் முடிந்து உயர்த்துகிறாய் நாட்டை நரிபோல் நடத்துகிறாய் நாட்டை நரிபோல் நடத்துகிறாய் மக்களை மந்தையாய் பார்க்கின்றாய் மக்களை மந்தையாய் பார்க்கின்றாய் ஜெயிச்சது முதுகில் குத்துகிறாய் ஜெயிச்சது முதுகில் குத்துகிறாய் ஜெயிச்சது முதுகில் குத்துகிறாய் மிதக்குது 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 மின்சார வாரியமோ மின்சார வாரியமோ ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது ஊழலிலே மிதக்குது சுமத்துது சுமத்துது சுமக்குது சுமக்குது சுமத்துது 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 ஏழை மக்கள் தலைமேலே ஏழை மக்கள் தலை மேலே கட்டண உயர்வை சுமத்துது கட்டண உயர்வை சுமத்துது கட்டண உயர்வை சுமத்துது கட்டண உயர்வை சுமத்துது ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் உடனடியாக 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே மின்கட்டண உயர்வை ரத்து செய் உயர்வை ரத்து செய் மின்கட்டண உயர்வை ரத்து செய் கட்டண உயர்வை ரத்து செய் அமல்படுத்து 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 மாத மாத கணக்கீட்டை மாத மாத கணக்கீட்டை மாத மாத கணக்கீட்டை மாத மாத கணக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து ஓய மாட்டம் ஓய மாட்டம் ஓய மாட்டம் ஓய மாட்டம் மின்கட்டண உயர்வை ரத்து செய்வரை ஓய மாட்டம் ஓய மாட்டோம் ஓய மாட்டம் ஓய மாட்டோம் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து மேடைக்கு முன்னாடி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையாளர் தயவு செய்து அவங்களுக்கு பத்திரிகையாளருக்கு
நம்முடைய எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு அன்பான வரவேற்பை வழங்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மணி அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே கண்டன பேருரையை நிகழ்த்துகிறார். தமிழக அரசின் சார்பில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் மிகப்பெரிய சுமையை சுமத்தியிருக்கிற இந்த கட்டண உயர்வை கண்டித்தும் உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைப்படி இங்கே நடைபெறுகிற இந்த அறப்போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சராக நடுவண் அரசில் பங்கேற்று செயற்கரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி சாதனை படைத்திட்ட மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற மேடையில வீற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தோழமை சகோதர அமைப்புகளினுடைய எங்கள் இயக்கங்களின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, பேர் நிறைய சொல்லணும், மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநகர பொறுப்பாளர்களே, பகுதி பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இதுல அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருக்கிற வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டு வந்து காலடியில் வைக்கிருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே, சக்தி மிக்க அருமை சகோதரிகளே, உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இந்த செய்தியை நாட்டுக்கும் அரசுக்கும் எடுத்துச் சொல்ல இருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சியான ஊடக நண்பர்களே, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலோடு நம்முடைய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற போராட்டம். இந்த போராட்டம் எதற்கு என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலத்தில் கொரோனா பெருந்தொற்று ஒவ்வொரு குடும்பத்தையும், நாட்டையும், உலகத்தையும் உலுக்கியது. அந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மக்களுக்கு ஏதாவது வருவாய் பெருகி இருக்கிறதா என்று சொன்னால் எந்த வருவாயும் பெருகவில்லை. பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த திமுக ஆட்சியினுடைய 3 ஆண்டு காலத்தில் 2 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய சுமை. மின்கட்டண உயர்வு மட்டுமா, இங்கே தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான வரி சுமைகளை தமிழ்நாட்டு மக்கள் தலையிலே சுமந்திருக்கிற நேரத்தில் இப்படி மேலும் மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பது கடுமையான பாதிப்பை, மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சுமையை சுமத்தும் என்ற காரணத்தினாலேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இவ்வளவு பெரிய வரி சுமை என்பது சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கும். வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு மின்கட்டண உயர்வு பாதிக்கும், வியாபாரிகளுக்கு பாதிக்கும், சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு பாதிக்கும், நடுத்தர தொழில் எல்லா வகையான மக்களுக்கும் பாதிப்பு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதிக்கிற இந்த மின்கட்டண உயர்வு கண்டனத்துக்குரியது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் முழக்கமிட்ட நேரத்தில் நம்முடைய செல்வகுமார் அவர்கள் இங்கே முழக்கத்திலே சொன்னார், இங்கே மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறது மின்சார வாரியத்தில். ஒழுங்குமுறை ஆணையம் இதை கண்டுகொள்ளவில்லை. உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட முறைகேடு என்பதை. மேட்டூரில் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. முதல் அலகு, முதல் யூனிட் என்பது எம்ஜிஆர் காலத்தில் துவங்கப்பட்டது. 2வது யூனிட், 2வது அலகு நான் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் ரொம்ப வற்புறுத்தி வாதாடி
முதலமைச்சராக இருந்த கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க கோளாறு ஏற்படும். என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கொதிகலன் பாய்லர் வெடித்து விட்டது, 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மின் உற்பத்தி இருக்காது, அது நிறைய செலவு பண்ணி பண்ணணும். இங்க கன்வேயர் பெல்ட் அது போச்சு, ஏதாவது காரணத்தை சொல்லி இப்படி மின்சார வாரியத்தில் அடிக்கடி மின் உற்பத்தியை குறைப்பதும் அடிக்கடி இப்படி நட்டத்தை என்று சொல்லி மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துவதும் இது சீரானதாக இருக்காது. இதையெல்லாம் சரி கட்டினாலே மின்சார வாரியத்தை லாபகரமாக அரசு இப்படி ஏராளமா இருக்கு. இதையெல்லாம் தான் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களே, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் போராட்டம் ஆன காரணத்தினாலே மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழக அரசே உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். நன்றி. இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள், பங்கேற்று இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த மின்கட்டண உயர்வு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது கண்டன பேருரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை முதலில் எதிர்த்திருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்ப பெறுகின்ற வரை நம்முடைய போராட்டம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் முதன்மையாக தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில்தான் இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் என்று சொன்னார். என்னாச்சு? தமிழக முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய அறிவிப்பு என்னாச்சு என்ற கேள்விக்கு தமிழக மக்கள் கேள்விக்கு பதில் கேட்கிறார்கள் என்று இந்த நேரத்திலே கூறி, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தி கண்டன பேருரையை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்திலே இப்பொழுது உரை நிகழ்த்துகிறார். தமிழக அரசின் திடீர் மின்கட்டண உயர்வை எதிர்த்து சென்னையிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு கண்டன உரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி.கே. மணி அவர்களும், வழக்கறிஞர் பாலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள், மீகா செல்வகுமார் அவர்கள், ஆலயமணி அவர்கள், இளவழகன் முன்னாள் எம்எல்ஏ கே.என். சேகர், முத்துக்குமார், என்.டி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார், ஜனார்தனம், ஏழுமலை, மயிலை சிவகுமார், வழக்கறிஞர் முத்துராமன், ஜி.வி. சுப்பிரமணியம், வன்னை சத்யா, ராஜாராம் வர்மன் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆலப்பாக்கம் சேகர், அனந்தகிருஷ்ணன், சிவபிரகாசம், வி.எம். பிரகாஷ், தினேஷ்குமார், காஞ்சிபுரத்தின் வெங்கடேஷ், காயார் ஏழுமலை, ஹரிகிருஷ்ணன், நிர்மல்குமார், சாந்தமூர்த்தி, வினோபா பூபதி, கன்னியப்பன், மகேஷ்குமார், வி.ஜே. பாண்டியன், வடிவேல், வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு ஆர்ப்பாட்டத்தை முழக்கமிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இது திடீரென்று அறிவிக்கவில்லை, திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள்.
அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை 15ஆம் தேதி. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அறிக்கையிலே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 4.8 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது திமுக அரசு கடந்த 23 மாதங்களில், அதாவது 2 ஆண்டுக்குள் 23 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 2022 செப்டம்பர் மாதத்தில் 26.7 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதாவது 26.7 விழுக்காடு மின் கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை. அது என்னைக்கு? 2022 செப்டம்பர் மாதத்தில். அதன் பிறகு 2023 ஜூலை மாதத்தில் 2.1 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். அதன் பிறகு 2024 ஜூலை மாதத்தில் 4.8 விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த 23 மாதத்தில் கிட்டத்தட்ட 33.7 விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு. இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மின்சார தீவிரவாதம் இது. எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகைன்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வேற என்ன சொல்றது? 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த 33.7 விழுக்காடு மின்கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசிற்கு இந்த 23 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய். இது நம்முடைய பணம், மக்களுடைய பணம். 40,000 கோடி ரூபாய் வருவாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள். 10,000 கோடி என்று அறிவித்தார்கள். ஆனால் வருவாய் 40,000 கோடி. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது 10,000 கோடி நட்டம்னு சொல்றது, 40,000 கோடி வருவாய் வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு பிறகும் நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? லஞ்சம், ஊழல், நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு. லஞ்சம், ஊழல், எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். ஏன் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள், சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல, சம்மர்ல உச்சத்துல 19,500 மெகாவாட், 20,000 மெகாவாட் வச்சுக்கல. குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது 15,500 மெகாவாட், ஒரு 5,000 மெகாவாட் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தனியார் துறை, அரசு துறையில 34,000 மெகாவாட். தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு. ஆனால் அது எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு? அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதான் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்றேன்ல, 20,000 மெகாவாட் மின் தேவைகள், உச்சத்துல மின் தேவைகள், அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு? 5,500 மெகாவாட் தான். 20,000 மெகாவாட்ல வெறும் 5,500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது. மீதி இருக்கின்ற 14,500 மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல? என்ன காரணம்? டப்பு, காசு, பணம், துட்டு, மணி. வேற என்ன? அரசு துறையில
ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா 3.4 ரூபாய், 3 ரூபாய் 40 பைசா சராசரி. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? உச்சத்துல நேரத்துல 12 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க. 12 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல எவ்வளவு இவங்களுக்கு கமிஷன் வரும்? பாதிக்கு பாதி. இதற்காகத்தான் தமிழக அரசு துறையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது. இந்த 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 17,300 மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. எவ்வளவு காலமா? 20 ஆண்டு காலமாக 17,300 மெகாவாட் அரசு உற்பத்தி செஞ்சிருக்கணும். இது 20 ஆண்டு காலமா நிலுவையில் இருக்கு. ஏன்? அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும். அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பான். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். வேற எந்த காரணம் கிடையாது. ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு கோடி தெரியுமா மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு. 5,500 கோடியில எத்தனை பெர்சென்ட் கணக்கு நீங்களே போட்டுங்க. 55,000 கோடியில எத்தனை பெர்சென்ட் கணக்கு நீங்க போட்டுங்க. ஆண்டுதோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க? தயாரிப்பாங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5,700 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அப்ப அறிவிச்சாங்க. 2014 5,700 மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா நடந்தது. என்னென்னமோ நடந்தாங்க. எங்க பேப்பர் அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உலைகள். இது திட்டம் 2014 செப்டம்பர் 27 நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மதிப்பு 7,814 கோடி. இந்த திட்டம் 2021 ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 660 மெகாவாட் எண்ணூர் மின் திட்டம் 2014 ஜூலை 14 நாள் தொடங்கப்பட்டது. இது 6,380 கோடி மதிப்பிலான திட்டம். இது 2022-23 பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அடுத்தது 6,376 கோடி செலவில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் 2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 2019 ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனாலும் 1 மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல. தொடங்கிட்டார், ஆனா வரல. அடுத்தது தலா 800 மெகாவாட் என 2 பிரிவுகள் கொண்ட 1,500 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் மின் திட்டம் 12,778 கோடி மதிப்பில் 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும். ஆனால் வரல. அடுத்தது தலா 660 மெகாவாட் வீதம் 2 உலைகள் கொண்ட 1,320 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி மின் திட்டம் 10,615 கோடி செலவில் 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது 2022 ஆண்டிலே நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. இது திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. திட்டமிட்டு தான் நடக்குது. ஏன்னா அவன் அதிகமா கமிஷன் கொடுக்கிறான். வேற என்ன காரணம்? அவ்வளவுதான். இது ஏதோ திடீர்னு நடக்கல, காலகாலமா நடந்துதான் இருக்குது. ஆனா பாதிப்பு யாரு? மக்கள், பொதுமக்கள், பாமர மக்கள், அடித்தள மக்கள், ஏழை மக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல 85 விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா? சிறு குறு தொழில் முனைவோர்கள். 85 விழுக்காடு. அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே இந்த கொரோனானால எவ்வளவு மூடிட்டாங்க? 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடிட்டாங்க.
அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட்டுக்கு மூடிட்டு வராங்க. ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது, ஒரு கவலை இல்லை. ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 வந்துட்டு இருக்குது. மணி 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 இப்படிதான் வருது. இதுல இன்னொரு ஊழல், பெரிய ஊழல் என்னன்னா நிலக்கரி இறக்குமுதல். இறக்கி எங்க இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா அதுல வருது. அது வேற தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து, அதாவது நிலக்கரி இறக்குமதி இல்ல, அது என்னன்னா தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன், அதாவது கேலரிக் வேல்யூ சொல்லுறது, மிக குறைவான கேலரிபிக் வேல்யூ, அதிகமான ஆஷ் கண்டென்ட், இதுதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதுல, உள்ள தோண்ட 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 மழையா வரும். என்னது? நிலக்கரி ஊழல் மழையா வரும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான். இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்குவாங்க, இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு, மாத்தி மாத்தி தான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாதிப்பு யாரு? நாமம் போட்டது நம்ம தான். நாமம் போட்டு ரோட்ல போய் திஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. போன வருஷம் அந்த 2.1 விழுக்காடு ஏத்துனாங்க பாரு, அது வந்து வீட்டுகளுக்கு ஏத்தல. யாரால தெரியுமா? அது பாட்டாளி மக்கள் கட்சியால. நம்ம போராடணும், ஐயா போராடினாரு. உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு? சரி, அந்த 2.1 விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம், நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாரு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இந்த ஆண்டு வந்தது இல்ல, அதுக்கு முன்பு வீடுகளுக்கு ஏற்றக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியால தான். இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி, மக்களை ஏமாத்துகின்ற செயல். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 2030ற்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். எவ்வளவு? தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நான் தயார் செய்வோம். 50% of Tamil Nadu's electricity will be produced by renewable energy by 2030. யார் சொன்னது? முதலமைச்சர். நடக்குதா? இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு மின் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தல. 2040க்குள் எவ்வளவு காலம் இருக்கு? 2040ல 16 வருஷம். 2040க்குள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி, அதாவது ஒண்ணு கூட, அதாவது எரிவாயு சக்தி, ஏதாவது எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜில. ஒன்னு சோலாரு, இல்லாட்டி விண்டு, காற்றாலைகள், எல்லாத்தையும் நீர், இதுல தயாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு, இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா? மக்கள் பாதிக்கப்படணுமா? விவசாயிகள் பாதிக்கப்படணுமா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா? சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். மற்றதெல்லாம் அப்படி நிக்கிறீங்க ஸ்டிஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா, நாங்க தலைவணங்கி நாங்க ஏற்போம். ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள், அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம். ஆமா. அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏத்துவார். இப்போ அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏத்த மாட்டார். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஏத்திருக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து, அதாவது திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்று. திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க, திமுக வெற்றி பெறல. இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியோ தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளோ போராடிட்டு வரும்.
காவிரியில தடுப்பணை கட்டுங்க, பாலாத்துல கட்டுங்க, வைகையில கட்டுங்க, தென்பெண்ணில கட்டுங்க, பாமரப்படி எல்லாத்தையும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம். இவ்வளவு காலமா போராடிட்டு வரோம். என் மேல நான் ஒரு வழக்கும் போட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கும் இருக்கு. தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க? ஏன்? மண்ணை இழுக்க முடியாது, மணல் குவாரி நடத்த முடியாது. ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி 10 கிலோமீட்டர் நிக்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நின்றுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது, மண் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்னல, இவ்வளவு பட்டியல், இவ்வளவு முதலீடு, இவ்வளவு காசு போட்டாங்க. ஆனாலும் அதுல 1 மெகாவாட் கூட எடுக்கல. வேணுமே தான் தடுத்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க, தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் காசு, பணம், துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும், கமிஷன் வாங்க முடியும். இதுதான் நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு உதாரணம். மின்துறையில் இருக்கு. எல்லா விலைவாசி ஏத்திட்டாங்க. இன்னைக்கு தக்காளி எவ்வளவுமா? 100 ரூபாய் தக்காளி, 100 ரூபாய் தக்காளி 1 கிலோ. ஆனா விவசாயிக்கு எவ்வளவு திரும்ப போகுது தக்காளி? 5 ரூபாய். பாவம் விவசாயி 5 ரூபாய் வாங்கி என்ன ஆலயமனே வேலுசாமி எவ்வளவு தெரியுமா தக்காளி? வாங்கினா தானே நீங்க? இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும். தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம். இது நாங்க விட போறது கிடையாது. ஏன்னா இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும். அடுத்தது தடுத்து ஏத்த மாட்டாங்க. இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏத்துவாங்க, உறுதியா ஏத்துவாங்க. ஏத்துவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா, அப்புறம் உள்ளாட்சி, சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சு பாருங்க. 23 மாதங்கள், 3 ஆண்டு, 2 ஆண்டு கூட இல்ல, 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33 3ல 1 பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்ல? 3ல 1 பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, நம்முடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தோம்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? கொண்டு வருவாங்களா? ஒண்ணு இல்ல. இது எப்போ யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனைய முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்கிட்ட நாங்க கேட்டு பார்த்தோம், ஒன்னும் பண்ணல. இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டுல, அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாரு, 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. நான் சம்பளமே எவ்வளவு, வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான். நினைச்சு பாருங்க, மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அறிக்கை, தேர்தல் அறிக்கை. அதாவது இந்த திமுக இந்த வெற்று அறிக்கையை போடுவாங்க, வெற்று வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இத மாதிரி வேற எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுக டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக, அவ்வளவுதான். அறிவிப்பு திமுக, வேற எதுவும் இல்ல. அறிவிப்பு திமுக.
இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக அறிவித்த இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள், தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், என்னப்பா விட்டுப்பட்ட பேரா, அருள் ரத்னம், ஆலயமணி, பேர் சொல்லிட்டோம்பா, வேலுச்சாமி, ஆமா, சக்தியம்மா எங்க இருக்கிறாங்க, பாலயோகி, தங்க ஐயாசாமி, ஜெகன், கணேஷ்குமார், பொன் கங்காதரன், தினேஷ், ராமமுத்துக்குமார் சொல்லிட்டு அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.